என் நண்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் நண்பார்ந்த வணக்கங்களை சிலப்பணித்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரக்னானந்தாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரக்னானந்தா இப்போ நோர்வேயில் நடந்த செஸ் தரவரிசையில் முதலிடத்தை பெற்றிருக்காரு. அதை குறித்தும் பார்க்க போகிறோம். அவரோட அம்மா சொன்ன தகவல், அவர் இவ்வளவு தூரம் ஞாபக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு, இவ்வளவு தூரம் இந்த போட்டியில் எந்த விதமும் குழம்பாமல் போட்டியில் கவனத்தை செலுத்துறதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அந்த விஷயத்தையும் என்னென்ன மாதிரி துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்க அந்த குடும்பத்தினர் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்களுக்கு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போகிறீங்க, லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிடாதீங்க. லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் கழிச்சு வச்ச ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டுமே இனி உங்களே வந்து சேரும். அது இல்லாமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் மார்க்கையும் தட்டி விட்டுட்டு என்னோட கருத்துக்களை பகிர்ந்தால் கமெண்ட் வடிவத்தில் அதை பகிர்ந்துட்டு போனீங்கன்னா தான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, என்டர்டெயின்மெண்ட், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து நான் கழிச்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும், வந்து மகிழ்விக்க மறக்காது. எனவே என்னை சப்ஸ்கிரைப் மார்க்கை தட்டி விட்டுட்டு லைக்கையும் தட்டி விட்டுட்டு கருத்துக்கள் எதையும் விருப்பமாக இருந்தால் பகிர்ந்துட்டு போங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். பலரும் கிரிக்கெட்னு கிரிக்கெட்லேயே முழு முனைப்பையும் காட்டி அதனால் வாழ்க்கையை இழந்துட்டு தவிக்கிறவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் படிக்காமல் ஸ்கூலில் நடத்துகிற விளையாட்டு போட்டிகளில் மட்டும் கலந்துக்கிட்டு கிரிக்கெட்டில் நல்ல ஒரு திறமையான மாணவனை வந்துட்டு உள்ளே போயிடலாம், கிரிக்கெட்டில் எப்படியாவது பாடுபட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா கிரிக்கெட்டில் எத்தனை பேர் போவாங்க? ஒரு நாட்டில் ஒரு கிரிக்கெட் போட்டி எடுத்துக்கிட்டால் 11 பேர் தான் போக போகிறாங்க. 11 பேரில் இடம்பெறுறது நடக்காத காரியம்னு நான் சொல்ல மாட்டேன், குதிரை கொம்பான விஷயம். அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் முனைப்பை காட்டாமல் இந்த மாதிரி செஸ் கேம் அந்த மாதிரி விஷயங்களையும் முனைப்பை காட்டணும். அந்த மாதிரி வாழ்க்கையை இழந்துட்டு தவிக்கிறவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம். கிரிக்கெட்னு வாழ்க்கையை இழந்துட்டு தவிக்கிறவங்க. அப்படி இல்லாமல் பலதரப்பட்ட விஷயங்களையும், பலதரப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது, பலதரப்பட்ட போட்டிகள் இருக்குது. அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டால் நிச்சயம் ஒரு நாள் முன்னேறி இந்த மாதிரி வரலாற்றில் இடம்பெறலாம். அந்த வகையில் பிரக்னானந்த் அவர் வந்து சின்ன வயசில் இருந்தே கஷ்டப்பட்டவர். கஷ்டம்னா உங்கள் கஷ்டம் எங்கள் கஷ்டம் இல்லை, உங்கள் அக்கா மகா கஷ்டம் பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட தந்தை போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால் கால் சரியாக வேலை செய்யாது. அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலாச்சும் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் எப்படியாச்சும் இவங்களை படிக்க வச்சிடணும், படித்து எப்படியாச்சும் உங்களை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு முன்முனைப்போடு இருந்தவங்களுக்கு வந்தது பேரிடி. அக்கா டிவி பார்க்குற பழக்கத்தை கொண்டு வந்ததுனால கார்ட்டூன் நிகழ்ச்சிகள் அதுகள் இதில் பார்க்குறதுனால இவரும் கார்ட்டூனை பார்த்துக்கிட்டு இருந்தார் வீட்டில். மற்ற திருப்ப வைக்கணுங்கிறதுக்காக ஈடுபட்டது தான் ஒரு செஸ் விளையாட்டை சொல்லிக் கொடுக்குறாங்க. செஸ் விளையாட்டை சொல்லிக் கொடுத்தோன்னே ஆஹா இன்ட்ரெஸ்டாக இருக்கே அப்படின்னு அக்காவும் தம்பியும் நல்லாவே கற்றுக்குறாங்க. அதில் பெர்ஃபெக்டாக விளையாட்டாட்டையும் கூட சாதாரணமாக தனக்கு தெரிஞ்ச பாணியில் விளையாடுறாங்க. விளையாண்டு அங்கே உள்ள சின்னப்படிங்க அவங்களோடையெல்லாம் விளையாண்டு அவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிறப்ப அம்மாவும் அப்பாவும் இந்த ஜெயிக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கூட்டு போயிட்டு விட்டு அவங்க அதுக்கு மேலே அவங்க 2 பேரும் போக நினைக்கிறாங்க. ஆனால் அனுப்பி வைக்கிறதுக்கு பணம் போதாது. சரி, கஷ்டப்பட்டாவது எப்பேற்பட்ட பாடப்பட்டாவது நாங்கள் இவங்க 2 பேர்த்தையும் மேலே தூக்கி விடுவோம்னு சரின்ட்டு இவங்களை இந்திய அளவில் உயர்தரத்துக்கு கொண்டு போகிறாங்க. பிரக்னானந்த வளர்ச்சி எப்படி இருக்குது? அதே நேரத்தில் அங்கே ஒருத்தன் கால் பயிச்சிட்டான். யார்? மேக்னஸ் கார்ல்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையானவன். பட்டுன்னு ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். கார்ல்சனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, லேட்டாகி தான் வருவார். லேட்டாகி வந்து அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போவார்.
அதே மாதிரி தான் லேட்டாகியே வர்றவர் அன்னைக்கும் லேட்டாகி வந்தார். யாரோட போட்டி? பிரக்னானந்தாவோட போட்டி. பிரக்னானந்தாவோட போட்டிக்கும் லேட்டாகியே வராரு. அவரோட ஸ்டைலே அதுதான். டக்குன்னு வந்து இப்படி கோட்டை இப்படி கழட்டி இப்படி போட்டு இப்படி தூக்கி போட்டு இப்படி வந்து இப்படி ஸ்டைலாக செய்வார். அப்படி இருக்கப்ப பிரக்னானந்தா அவனையும் பிரக்னானந்தையும் அசால்ட்டாக நினச்சிட்டாரு. நினச்சிக்கிட்டு போட்டியிட்ட அந்த முதல் பாதியில் தான் தெரியுது, ஆஹா நாங்கள் போட்டி போடுறது ஒரு சாதாரண மனிதன் கூட இல்லை, இவன் எங்களுக்கே ட்ரஃப் கொடுப்பான் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு தாக்கம் வருது. அவ்வளவு தூரம் அசால்ட்டாக விட்டவன் அந்த இடத்துல போட்டியில் முன்முனைப்பை காட்ட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் புட்டுக்குச்சு. அப்போ வருஷம் 2022. லேட்டாகி தான் வருவான். லேட்டாகி வந்து அவங்க அசர்ற நேரம் பார்த்து அடிச்சு விட்டு போகிற தவண்ட பழக்கம். அதே மாதிரி தான் இந்த முறையும் லேட்டாகி தான் வந்திருக்கும். லேட்டாகி வந்தாலும் கூட பிரக்னானந்தாவுக்கு, அதாவது தன் தாய் தந்தை நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்காங்க. அவன் கை கொடுக்காம இப்படி போட்டியில் கவனத்தை செலுத்தினாலும் கூட பிரக்னானந்தா அவர் வந்து கையை கொடுக்குறாரு. கால்சன் தோல்வியை சந்திக்கிறாரு. தோல்வியை சந்தித்த பிறகு கால்சன் மனசு தவிடுபடியாகிறது. என்னடா இந்த போட்டிலையும் வந்து, அதுவும் நோர்வேல நடந்த மேட்ச்சில் நோர்வேல தண்ட நாடாக இருந்தாலும் கூட நோர்வேலே வச்சு தன்னை தோக்கடிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு கஷ்டம், மன போராட்டம். அவங்களோட அம்மா அப்பா கூட கால் பண்ணி பேசுகிறாங்களாம். கால் பண்ணி, அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறப்ப இரவு 3 மணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்களாம், அம்மா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னோடனே உங்களோட அம்மா அப்பாவும் இவருக்கு ஏற்ற மாதிரி எளிமையான ஆட்கள் போல் சொல்கிறாங்களாம், சரி ஜெயிச்சிட்டியா, சரி இழுத்து போய் டக்குன்னு தூங்க லேட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எந்திரிக்கணும், நீ சரிப்பா தூங்கு அப்படின்ட்டு அவங்களும் சும்மா அசால்ட்டாக சாதாரணமாக கடந்து போயிருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் விடியும் போது தான் தெரியுது எவ்வளவு பெரிய வரவேற்பு தனக்கு காத்திருக்கு அப்படின்னு. கோல் மேலே கோல். விஜய் தமிழ்நாட்டுக்கு வந்தால் விஜயே பாராட்டி விஜயே அவர் கூட ஒரு செஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டு செஸ் கூட விளையாடுறாரு. அப்போ கூட விஜய் சும்மா சாதாரணமாக சும்மா பேருக்கு ஒரு கேமராவுக்கு சும்மா எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்காக விளையாடாமல் விஜய் வந்து நுணுக்கமாக விளையாடுறாரு. அதாவது சும்மா அசால்ட்டாக சரி ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம், அப்படி செஸ் கேம் விளையாடுற மாதிரி 2 பேரும் அப்படி இப்படின்னு போஸ்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுக்கல. அவரும் நிதானிச்சு பிரக்னானந்தா விளையாடுறது, முன்னுக்கு விளையாடுறது பிரக்னானந்தா அவரோட விளையாடுவோம் பார்த்து அப்படின்னு காய் நகர்த்தியிருக்காரு. அதுவும் ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு அப்படின்னு இருக்காரு பிரக்னானந்தா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாத்திரம் கவனத்தை செலுத்திட்டு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆசியாவை பொறுத்தவரையில், ஆசியான்னு சொன்னால் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி நாடுகள் எல்லாமே முன்முனைப்பை காட்டுது கிரிக்கெட்டில் தான் பெரிய ஆகணும், கிரிக்கெட்டில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு. இந்த மாதிரி துறைகளும் இருக்குது. இந்த மாதிரி துறைகளில் ஜெயிக்கிறது லேசு, அதான் நான் சொல்லுறேன். அந்த மாதிரி துறைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி இத்தனை எவ்வளவு கனவு கண்டாலும் கூட 11 பேர் தான் அனுப்புவாங்க. எவ்வளவு இந்த நாடுகள்லேயும் விட்டுருங்களேன், இந்தியா எவ்வளவு பெரிய சனத்தொகை கூடின நாடு. அந்த சனத்தொகை கூட உள்ள நாட்டில் கிரிக்கெட்டுக்காக போராடுறாங்க. கிரிக்கெட்டில் வந்துடணும், பெரிய ஆளாக வந்துடணும், இந்தியாவில் டீம் பிளேயர் ஆகிடணும் அப்படின்னு. இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் கூட அதில் 11 பேர் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரியாக கிரிக்கெட்டுக்காக மட்டும் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இந்த மாதிரியான துறைகளும் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி துறைகளில் நாங்கள் முன்முனைப்பை காட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பாலில் யாரும் முன்முனைப்பை காட்டுறதில்ல. இப்போ ஆஸ்திரேலியாவில் அதை பற்றி நான் பிறகு வரேன். இன்னும் ஒரு வீடியோவில் அதை பற்றி கதைக்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வீடியோ உங்கள் கூட்டாளியான குரோயல். பாய், டேக் கேர்.